பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சகரியா 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் என்பதாக. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரியுங்கள். ஷவுட் கிரேஸ் கிரேஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். செருபாபேலுக்கு முன்பாக ஒரு பெரிய பர்வதம் காணப்படுகிறது. ஆனால் செருபாபேலின் கையில் ஒரு சிறிய தலைக்கல் காணப்படுகிறது. இந்த தலைக்கல் எப்படி பெரிய பர்வதத்தை சமபூமியாக்கும்? செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியினாலே மாத்திரம் பெரிய பர்வதம் சிறிய தலைக்கல்லுக்கு முன்பாக சமபூமி ஆகும். அது எப்படி ஆகும், எப்பொழுது ஆகும் என்று கேட்டால், அதற்கான பதில் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்படியாக ஆர்ப்பரிக்கும் போது, கர்த்தருடைய கிருபை இறங்கும் போது பெரிய பர்வதம் சமபூமி ஆகும். தலைக்கல் என்பது இயேசுவை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அவரே சபைக்கு தலைக்கல். தேவ கிருபை என்றும் உள்ளது என்று பாடுவதைப் போல உங்கள் வாழ்க்கையில் பெரிய பர்வதம் போன்ற பொல்லாத சத்துருக்கள் எழும்பலாம். எப்பக்கமும் நெருக்கம் காணப்படலாம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளலாம். அக்கினி சோதனை பட்சிக்க வரலாம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வரலாம். வெள்ளம் போல சத்துரு நிந்திக்க வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தைரியமாக கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரியுங்கள். கிருபை பாவத்திலிருந்து மாத்திரம் விடுதலை தருவதில்லை, அதோடு கூட கிருபை உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். எதிராக நிற்கிற பர்வதங்கள் சமபூமியாக செய்யும். இனிமேல் எப்பொழுதெல்லாம் சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சொல்லுங்கள், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்பதாக. தேவனுடைய கிருபை மாறாதது. மலையைப் போல நீங்கள் நம்பியிருக்கிற மனிதர்கள் உங்களை விட்டு விலகினாலும், பர்வதங்களைப் போல் இருக்கிற உங்கள் சொத்துக்கள் நிலைபெயர்ந்து போனாலும், எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், மனைவி கணவன் கைவிட்டாலும், நேசித்தவர்கள் ஏமாற்றினாலும், ஏதும் இல்லாவிட்டாலும், கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கும். அந்த கிருபை உங்களோடு கூட இருந்தால் அதுவே உங்களுக்கு போதுமானது. பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். உன் அறிவு போதுமென்றோ, உன் பலன் போதுமென்றோ, உன் ஆஸ்தி அந்தஸ்து போதுமென்றோ, உன் அனுபவம் போதுமென்றோ கர்த்தர் சொல்லவில்லை. மாறாக எல்லாவற்றுக்கும் மேலாக சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபையை அறிக்கையிடுங்கள், ஆர்ப்பரியுங்கள். சூழ்நிலைகளுக்கு விரோதமாக கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரியுங்கள். அப்பொழுது செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும் என்று கர்த்தர் சொன்னது போல, நீங்கள் தொடங்கின காரியத்தை நீங்களே செய்து முடிப்பீர்கள். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் எங்களுடைய தலைக்கல்லாய், மூளைக்கல்லாய் இருக்கிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு கூட காணப்படுகிற வேளையில் எவ்வளவு பெரிய பர்வதங்கள் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்து உம்முடைய கிருபையை அவர்கள் சார்ந்து கொள்ளும் போது, நீர் இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பர்வதங்களையும் தடைகளையும் சமபூமியைப் போல மாற்றி போடுவீரே, அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்போதும் உம்முடைய கிருபையை சார்ந்து ஜீவிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எப்போதும் நீர் பாராட்டின கிருபையை ஆர்ப்பரித்து அறிக்கையிடவும் எங்களுக்கு நீர் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்தருளும். தடைகள் எல்லாம் விலகட்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் கொண்டது இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.